எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அதாவது ஒரு சிலருக்கு வந்து நம்ம சொல்லுவோம், எப்படின்னா நீங்க எல்லாமே இழந்துடணும், ஜீரோ ஆகாம விடாது. ஏன்னா கர்மா, அது கர்மா கழிஞ்சாதான் உங்களுக்கு அடுத்தது நல்லது நடக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு சிலர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னங்க நீங்க சொல்லிடுறீங்க எல்லாமே போயிருங்கிறீங்க, வீடு போயிடும், வாசல் போயிடும், காரு போயிடும், சம்பளமும் போயிடும், நடு தெருவில் நிற்பீங்க, ஜீரோ அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்தே தீரணும் அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் எங்களால் அதை ஏத்துக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. நீங்க அசால்ட்டா சொல்றீங்க நம்மளால அப்பெல்லாம் முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது வந்து எல்லா மனுஷனுக்கும் தான், எல்லாத்துக்குமே, நமக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே. சரிங்களா? அந்த ஒரு சூழ்நிலையிலும் எல்லாம் இழந்த அந்த சூழ்நிலையில கூட ஒரு சிலர் இருப்பாங்க, யாருக்காவது ஏதாவது செய்யணும், அவங்க மட்டும்தான் ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியும். என்கிட்ட எதுவுமே இல்லை, என்கிட்ட ஒரு 5000 ரூபாய் தான் இருக்கு, ஆனா இன்னொரு பிள்ளைக்கு அந்த பணம் போனுச்சுன்னா அது ஒரு வருஷம் ஃபீஸ் கட்டி நல்லா இருக்கும்னா அந்த 5000 கொடுப்பான். அப்படி அப்படின்னா என்ன இருக்கான். சரிங்களா? ஏதோ நமக்கு ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்கன்னா நிச்சயமா பெரிய லெவலுக்கு வருவான். அதுக்குதான் வாராகி அம்மா வந்து அந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க. அதாவது கர்மாவை உடனே, நிறைய பேர் எப்படின்னா வந்த உடனே உங்களுக்கு கெட்டதான் நடக்கும், டக்கு 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 டக்குன்னு. என்னடா இது, நம்மளும் இவ்வளவு வேண்டுறோம், இவ்வளவு கோயிலுக்கு போறோம், இந்த மாதிரி வாராகி அம்மாட்ட வந்து நிக்கிறோம், இப்படி எல்லாம் கெட்டது நடக்குதுன்னா பயப்படவே வேணாம். சரிங்களா? உங்களுடைய அந்த பழைய வினைகள் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நல்லது நடக்கும். அதனால வேக வேகமா அவங்க செய்வாங்க, வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இப்ப நம்ம நிறைய பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லை, நடக்குது நடந்துட்டு போகுதுன்னு போயிட்டே இருக்கலாம். இப்ப நம்ம வீடே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கேஸ், அது ஒண்ணு, அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஏலம் போயிடுச்சு. ஏலத்துக்கு விடலாம்னு சொல்லிட்டாங்க. ஏலத்துக்கு வந்து நம்மளும் போகட்டும் அப்படின்னு விட்டுட்டோம். ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய அந்த கர்மா, அந்த வீடு போகட்டும் அப்படின்னு நிறைய பேர் நம்ம வாராகி பக்தர்கள் கூட உதவ முன் வந்தாங்க. ஐயா ஒன்றும் இல்லைங்க, நான் உங்களுக்கு வந்து அது என்னன்னு சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். உங்களால என்ன, அதாவது இந்த இது போகக்கூடாதுன்னு அவங்க வந்து ரொம்ப நம்ம கிட்ட வந்து கேட்டுக்கிட்டாங்க. ஆனா நம்ம என்ன சொல்லிட்டோம்னா, போகட்டும் விடுங்க, நீங்க எனக்கு செய்யணும்னு என்ன நினைக்கிறீங்களோ அதை மற்றவங்களுக்கு செய்யுங்கன்னா அது மாதிரி ஒரு சிலர் செஞ்சாங்க. சரிங்களா? அதுல குறிப்பா ஒருத்தர் பாத்தீங்கன்னா, ஒரு ஐயா இருக்காரு. அவர் வந்து எப்பயுமே நம்ம வந்து பேர் சொல்லி கொடுக்கறது இல்லை யார்கிட்டையுமே. நம்ம இந்த மாதிரி இவரு கொடுத்தாரு அவரு கொடுத்தாருன்னு அப்படி சொல்லி கொடுக்கறது இல்லை. ஒரு ஐயா கொடுத்தாருங்க. அவங்க வந்து நல்லா இருக்கணும், அவங்க குடும்பத்தோடு நல்லா இருக்கணும், அவங்க தொழில் எல்லாமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க, பாராகிட்டமா வேண்டிக்கன்னு சொல்லி கொடுப்போம். இப்போ நீங்க இந்த வீடியோ ஒன்றும் ப்ளே பண்றோம் பாருங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு ஐயா வந்து, அந்த பிள்ளைக்கு வந்து அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அம்மா 2 குழந்தை, இன்னொரு 2 பெண் குழந்தை இருக்காங்க. சரிங்களா? பெண் குழந்தை தங்கச்சி. அப்பா வந்து போன வருஷம் தவறிட்டார். சரிங்களா? அவங்களுக்கு வந்து இது மாதிரி சொன்னா, நான் இந்த மாதிரி ஒரு காலேஜில் படிக்கிற, பிரைவேட் காலேஜில், அந்த பிள்ளைக்கு முடிஞ்சா கொஞ்சம் உதவி பண்ணுங்க. அவரு சூழ்நிலையே ரொம்ப மோசமான சூழ்நிலை, அவரால் வந்து கண்டிப்பா இன்னொருத்தனா செய்யவே மாட்டான். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் அவர் செய்யறாரு. சரிங்களா? அப்ப என்ன பண்ணும்னா, வாராகியமா விடவே விடாது. இப்பயே அவருக்கு ஓரளவுக்கு எல்லாம் பெட்டரான இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? நிச்சயமா அவர் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு லைஃபை வந்து வாழ்வார். சரிங்களா? நிறைய பேர் வந்து ஏன்னா இழக்கிறதுக்கு பயப்படுறாங்க. நிறைய பேர் என்னமோ போறப்ப என்னமோ நம்ம எல்லாம் தூக்கிட்டு போற மாதிரி, அதெல்லாம் கிடையாது. நீங்க போகலன்னா உங்க பிள்ளை அழிச்சிட்டு போறான், அவ்வளவுதான். சரிங்களா? அதனால நம்ம வந்து இந்த சொத்து பத்துலாம் நம்மளை காப்பாற்றும் அப்படி இப்படிலாம் நீங்க நினைக்க, அதெல்லாம் வந்து வேஸ்ட். சரிங்களா? இப்ப நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு, ஒரு சான்ஸ். எப்படி சான்ஸ்னா, வாராகி அம்மா வந்து நமக்கு வந்து அந்த கோயிலா வீடா அப்படின்னு ஒரு வாய்ப்பு. வீடுனா நார்மலான ஒரு லைஃப் வாழலாம், கோவில் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் பயன்பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு. அந்த மாதிரி 2 சான்ஸ் நம்ம கிட்ட இருக்கும்போது நமக்கு இந்த ஆன்மீகம் பக்கம் வந்துட்டோம். வீடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். நிறைய பேர் வந்து ரொம்ப சங்கடப்பட்டாங்க. என்னங்க அது ஒரு சின்ன அமௌண்ட் தானே, இன்னும் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் அது நம்ம பார்த்துக்கலாம், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னதுனாலதான் நமக்கு அடுத்தடுத்து இப்ப நம்ம சுத்தி இடம் வாங்கி போட்டிருக்கோம். சரிங்களா? நம்மளால வந்து ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து அதை பண்ணிக்க முடியாது. சொல்லுங்க, அந்த கர்மா போகணும். சரிங்களா? இது போனாதான் அடுத்து நமக்கு வாழ்க்கை. அப்ப நம்ம அதை செய்யணும். சரிங்களா? எனக்கு கொடுத்த பணத்தை கூட நான் அதை அவங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் இந்த விஷயத்துக்கு பயன்படுத்த போறதே கிடையாது. நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க இந்த மாதிரி முடியாத பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ண தான் போறோம். சரிங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அனுப்புங்க, இல்லைன்னா விட்டுங்கன்னே சொல்லியிருக்கோம். அப்படி இருந்து ஒரு சிலர்லாம் அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த பணத்தெல்லாம் இந்த மாதிரி
நிறைய பேத்துக்கு வந்து ரொம்ப சிரமப்படுற குடும்பத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதுல ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம ஒரு வீடியோலாம் நம்ம இந்த உதவி பண்ண வீடியோ எதுவுமே நம்ம எடுக்கல. வேற ஏன்னா அப்படின்னாதான் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரஸ்ட் மூலமா நிறைய பேருக்கு உதவி பண்ணணும்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா போட்டோ வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது இப்பதான் நம்ம அந்த போட்டோ வீடியோ எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? அதனால ஐயா எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கெல்லாம் கஷ்டம் வரும். எல்லாத்துக்கும் கஷ்டம் வரும். இப்போ உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் இல்லை, எனக்கும் கஷ்டம் வரும். எவ்வளோ பெரிய கடவுளாவே இருந்தாலும் அவங்களுக்கும் சிரமம் வரத்தான் செய்யும். தெய்வமா இருந்தாலும் கஷ்டம் வரத்தான் செய்யும். சரிங்களா? எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. அதனால நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோம் நீங்க நினைச்சீங்கன்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா பெரிய வெயிட்ட தலையில வச்சிருக்க மாதிரி ஆயிரும். இது ஒரு சாதாரண ஒரு விஷயம். இதுவும் கடந்து போகணும்னு போனீங்கனாலே நல்லா இருக்கும். ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிற ஒண்ணு துணைக்கு வச்சுக்கணும். ஒரு கடவுள், ஒரு தெய்வம், எந்த தெய்வத்தை வச்சுக்கிட்டாலும் சரி. வாராகி அப்படின்னா ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க. உங்களுக்கு அந்த கர்ம வினைகளை முதல்ல போக்கணும். கர்மாங்கிறது நம்ம உண்டாக்கிறதா. நல்ல விதமா பண்ணீங்கன்னா நல்லது நடக்கும், கெட்டது பண்ணா கெட்டதுதான் நடக்கும். சரிங்களா? அப்ப நம்ம பண்ண கெட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி வந்து நின்று ரொம்ப சிக்கல் கொடுத்து அதை ஆடி அடங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. நல்லா ஆடி அவன் அப்பதான் இனிமே நல்லா இருக்கும் நினைப்பான். அப்பதான் வந்து அவன் லைஃப்ல வந்து பல பிரச்சனைகள் வரும். நம்ம நிறைய பேத்த பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்பன் பண்ணது, தாத்தன் பண்ணது, அவங்க தாத்தனுடைய அப்பன் பண்ணதுன்னு அந்த ஊழ் வினைகள் எல்லாம், அந்த கர்ம வினைகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டே வரும். கடைசியா ஒரு பேரன் பாத்தீங்கன்னா நல்லா அவன் அப்பா நல்லவனா இருப்பாரு, எந்த தப்பும் பண்ணாத ஒருத்தனா இருப்பாரு. ஆனா மகன் ரொம்ப சிரமப்படுவான். அவன் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிசம் பேபியாவோ, சரிங்களா, இல்ல ஒரு மென்டலி அப்செட்டாவோ, இல்ல கைகால் ஊனமாவோ நிறைய பிரச்சனைகளோட பிறப்பாங்க. பிறக்கும் போதே அப்படிலாம் பிறப்பாங்க. அதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நல்லது செஞ்சிடும். நீங்க முதல்ல தவறு என்னங்கிறத உணரணும். சரிங்களா? நம்ம முதல்ல அந்த தப்பை சரி பண்ணிட்டு வந்தாலே நிச்சயமா வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். நீங்க எதை பத்தியும் கவலை பண்ணுங்கிற அவசியமே இல்லை. எனக்கு சொந்த வீடு போயிட்டு போகுதுன்னு நம்ம விட்டோம். சரிங்களா? அது மாதிரி 10 கூட கட்டிக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 6 மாசம் ஆச்சுன்னா இன்னும் 2 வீடு கட்டுறதா கட்டிக்கணும். இப்பயே கட்டுறதா கூட கட்டிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அம்மா நிறைய கொடுப்பாங்க. சரிங்களா? ஆனா நீங்க சைஃபர், அதாவது 0 அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்தால், அம்மாவால நீங்க அப்படி வரீங்க அப்படின்னா நிச்சயமா நான் அடிச்சு சொல்லுவேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏறுமுகம் தான். வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு வந்து கீழே போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. எல்லாம் அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா மேல போயிட்டு ஒரு 2-3 வருஷத்துல பாத்தீங்கன்னா பெரிய பணம், அதாவது பலமா இருக்கட்டும், நலமா இருக்கட்டும், எல்லாமே அற்புதமான ஒரு வாழ்க்கையை வந்து அம்மா கொடுப்பாங்க. நீங்க யாரும் கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப நம்ம அதனால நீங்களும் வந்து எல்லாத்தையும் வித்து எல்லாம் ஜீரோக்காகன்னு சொல்லலை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால், சரிங்களா, நம்ம வீடு வந்து போக போகுது, இல்லை எனக்கு வந்து வேலை போக போகுது, இல்லை வேற ஏதாவது என்னோட தொழில் போக போகுதுன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. அது நீங்க வாராகிட்ட வந்துட்டு அப்படி நடக்குதுன்னா அம்மா தான் அப்படி செய்வாங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுடைய அந்த பழைய, அதாவது எப்படின்னா விஷத்தை முதல்ல எடுக்கணும். சரிங்களா? நீங்க ஒரு பாம்பு கடிச்சிருச்சு, அந்த விஷத்தை எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மருந்து வேலை செய்யும். நீங்க பாட்டுக்கு வந்து நம்ம அது உள்ளே இருக்கட்டும்னா அப்புறம் செப்டிக் ஆகி கை காலை எடுத்துட்டு போக வேண்டியதுதான். சரிங்களா? அதுக்குதான் முதல்ல அந்த கெட்டதெல்லாம் நீக்கும் போது இந்த பல பிரச்சனைகள் வரும். ஆனா அதுக்கப்புறம் அற்புதமான வாழ்க்கை கிடைக்கும். சரிங்களா? அதனால நீங்க ஒன்றும் இந்த வீடை பார்க்கணும் என்னடா இது எல்லாத்தையும் இழந்துற சொல்லாதே. தானா நடக்கும் போது அதை விட்டுங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப நான் சொன்ன ஒரு ஐயாவுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வீடை வித்துருங்கன்னு சொல்லிட்டோம். அந்த வீடும் நஷ்டத்துக்கு தான் போகணும். இப்ப பாதி அமௌண்ட்டுக்கு தான் கேட்கறாங்க. பக்கத்து வீட்டுல இருக்க எல்லாம் பாத்தீங்கன்னா $12 லட்சம் $15 லட்சம் போனா இவங்க வீட்டுக்கு $7 லட்சம் தான் வருது. அது அதை விட பெரிய வீடு இவங்களுக்கு. அப்படிதான் ஆகும். சரிங்களா? அது ஏத்துக்க தான் வேணும். நீங்க அதை பத்தி கவலை பண்ணுங்கிறதுல, எதை இழந்தாலும் நீங்க வாராகிட்ட வந்ததுக்கு அப்புறம் நீங்க இழக்கிறீங்கன்னு சொன்னா நிச்சயமா நம்ம சொல்ல முடியும், அதோட உங்களுடைய கர்மா போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நிச்சயமா நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய பேத்துக்கு, ஏன்னா இந்த அடுத்தவங்களுக்கு செஞ்சதை செய்யாம இருந்திருந்தாலே நம்மளால ஒரு வீடை கட்டியிருக்கலாம். சரிங்களா? இப்ப வந்து வேற வழி இல்லை. இந்த இதெல்லாம் போட்டோ அது இதெல்லாம் வேணுங்கிறாங்க, வீடியோ வேணுங்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்ப இருந்தா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்ப இனிமே வந்து நம்ம பண்ற உதவியெல்லாம் ஒரு போட்டோவோ இல்லை வீடியோவோ ஏதோ ஒன்று எடுத்து வைப்போம். சரிங்களா? நிச்சயமா அந்த சூழ்நிலையில ஒருத்தன் உதவி பண்றான்னா அவன் தான் சாமி. என்கிட்ட ஒண்ணும் இல்லை, ஆனா கொஞ்சம் இருக்குது, இதனால அவங்க லைஃப் மாறிடும் அப்படின்ட்டு ஒருத்தர் செய்யறான் பார்த்தீங்களா, யாருமே தெரியாத ஒரு 3வது மனுஷன் செய்யறான் பார்த்தீங்களா, நிச்சயமா அவன் சாமி ஆயிடுவான். சரிங்களா? அந்த சூழ்நிலை வேணும்னே அம்மா வந்து அந்த சூழ்நிலை உருவாக்குவாங்க. அந்த சமயத்திலயும் இவன் உதவி பண்றானான்னு பார்ப்பாங்க. அப்படி ஒருவேளை அவன் உதவி பண்ணிட்டான்னு சொன்னா நிச்சயமா சொல்ல முடியும், அவன் வந்து தெய்வத்துக்கு நிகரான ஒரு ஆளு. அம்மா அவனை விடவே மாட்டாங்க. சரிங்களா? அவனுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் காப்பாத்திடுவாங்க. எதிரின்னு ஒருத்தன் இருக்கவே மாட்டான்.
அப்படி இருந்தா அவன் முதல்ல இருக்க மாட்டான். சரிங்களா? அதான் இங்க ஒன்றும் கவலைப்படாம வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும். வாராகி மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.